மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன இதில் இருக்கிறது. என்ன இது? கடிகாரம். வேறு எப்படி சொல்லுவோம்? மணிக்கூடன்னு சொல்லுவோம். சரி, நாங்கள் இப்போ இரவு எல்லாரும் தூங்குற நாங்கள், அதிகாலையில் நேரத்துடன் எழும்புகிற நாங்கள். நான் அதிகாலையில் நேரத்துக்கு எழும்புகிறேன். நான் எப்படி எழும்புகிறேன்? நான் சேவல் கூவுற சத்தம், ஆலய மணி கேட்டு நித்திரையால் எழும்புகிறேன். நான் அதை விட நீங்கள் எப்படி எழும்புவீங்க நேரத்துக்கு? வேறு என்னொன்று இருக்குது, எங்களோட வீட்டில் இருக்குது. ஒன்று சேவல் கூவி எல்லாரும் நித்திரை விட்டு எழும்புவோம், ஆலய மணி கேட்டு எழும்புவோம். அடுத்ததான் நாங்கள் எதை பார்த்து நாங்கள் எழும்புகிறோம்? நாங்கள் எதனுடைய சத்தத்தை கேட்டு நாங்கள் எழும்புகிறோம். நாங்கள் எதனுடைய சத்தம்? கடிகாரத்தின் ஏலாம் என்ன அதனுடைய சத்தம். அது நாங்கள் எந்த நேரத்துக்கு எழும்பணும்னு சொல்லி நாங்கள் அதனுடைய நேரத்தை நாங்கள் குறித்து வச்சு அந்த நேரம் சத்தம் போடுற நேரத்துக்கு நாங்கள் நித்திரை விட்டு எழும்புவோம் அனைவரும். சரியா? இப்போ இதில் இருக்கிறது இது என்ன? இது கடிகாரம். கடிகாரம் எதை காட்டும்? காலத்தை காட்டும், நேரத்தை காட்டும். இந்த கடிகாரத்தை பார்த்து தான் அனைவருமே நாங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா பாடசாலைக்கு போகிறண்டாலும் சரி, நாங்கள் வேறொரு வேலைக்கு போகிறண்டாலும் சரி, அல்லது இன்னொரு வேலையை செய்கிறண்டாலும் சரி, நாங்கள் தினமும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு வேலைகளை செய்கிறதா இருந்தாலும் இந்த கடிகாரம் என்ன? இந்த கடிகாரத்தில் என்னத்தை பார்க்குறோம்? நாங்கள் இதனுடைய நேரத்தை பார்த்து தான் எழும்புகிறோம். நாங்கள் இதில் பார்ப்போம். இதில் 2 முட்கள் இருக்குது, இன்னொரு முள் இருக்கும். இதில் நான் காட்டப்பட்ட கடிகாரத்தில் இல்லை, 3 முட்கள் இருக்கும். சரியா? இதில் பாருங்க, இதில் இருக்கிற இந்த சிறிய முள், அடுத்தது பெரிய முட்கள் இருக்குது. அதை விட இந்த வட்டமான இந்த கடிகாரத்தில் எத்தனை இலக்கங்கள் காணப்படுது? எத்தனை இலக்கம்? 1ல் இருந்து 12 வரைக்குமான இலக்கங்கள் இதில் காட்டப்பட்டிருக்குது. சரியா? இதில் 12 வரைக்கும் இலக்கங்கள் காட்டப்பட்டிருக்குது. அதை விட 2 முட்கள் காட்டப்பட்டிருக்குது. எத்தனை முட்கள்? 2 முட்கள். இதை சிறியதாக இருக்கிற முள்ள நாங்கள் மணித்தியால முள்ளன்னு சொல்லுவோம். என்ன எப்படி சொல்லுவோம்? மணித்தியாலம். மணித்தியாலத்தை காட்டும். இது நீளமாக இருக்கிறது நிமிடத்தை காட்டும். நேரத்தினுடைய நிமிடம். இப்போ 1 மணி 10 நிமிடம். அந்த 10 நிமிடம்ன்றத இந்த நீளமான முள் தான் காட்டும். மற்றது இன்னொன்று உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கும். நான் இதில் அது எனக்கு கிடைக்கல, அதால் நான் எடுக்கல. உள்ளுக்குள்ளே ஒரு சிறியதாக ஒரு முள் மெல்லிய கம்பியில் ஓடிக்கொண்டிருக்கும். அது வினாடி அல்லது செகண்ட் அதை காட்டும். அது செகண்ட் கம்பி என்று சொல்லுவோம். இது மணித்தியால கம்பி, நீளமாக இருக்கிறது நிமிட கம்பி. இப்போ திரும்ப சொல்லுங்க, திரும்ப ஒரு அவதானிங்க. இதில் இருந்து எத்தனை வரைக்கும் இலக்கங்கள் இருக்கு இந்த மணிக்கூட்டில்? 1ல் இருந்து 12 வரையும் இலக்கங்கள் இருக்குது. 1ல் இருந்து 12 வரைக்கும் இலக்கங்கள் இருக்குது. அதை விட 2 கம்பிகள் உள்ள இருக்குது. என்ன? கட்டை சிறிதாக இருக்கிற கம்பி மணித்தியாலத்தை காட்டும், நீளமாக இருக்கிற கம்பி நிமிடத்தை காட்டும். அதை விட உள்ளுக்கு இன்னொரு கம்பி ஓடிக்கொண்டிருக்கும், அது செகண்ட் காட்டும். சரியா? அப்போ இது கடிகாரம். வேறு எப்படி சொல்லுவோம்? மணிக்கூடு. இது எதை காட்டும்? நேரத்தை காட்டும், காலத்தை காட்டும். இதை வச்சுத்தான் நாங்கள் ஒவ்வொரு வேலைகளையும் செய்து கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ என்னென்ன வேலைகள் செய்கிறோம்னு பார்ப்போம். நாங்கள் இந்த மணிக்கூடு, இந்த கடிகாரத்தை வச்சு என்ன வேலை செய்வோம்? அதிகாலையில் நேரத்துடன் எழும்புவோம். என்ன எதை பார்த்து? இந்த மணிக்கூடில் உள்ள நேரத்தை பார்த்து அதிகாலையில் நேரத்துக்கு நாங்கள் எழும்புவோம். எழும்பின உடனே அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள
பல் துலக்குவோம். என்ன, எங்களுடைய பற்களை சுத்தம் செய்வோம். அடுத்ததாக என்ன செய்வோம், நாங்கள் சுத்தமாக குளிப்போம். என்ன, நேரம் போப்போதுன்னு சொல்லி சுத்தமாக குளிப்போம். சுத்தமாக குளிச்சுட்டு நாங்கள் வந்து என்ன செய்வோம், சுத்தமான ஆடையை போட்டுட்டு கடவுளை கும்பிடுவோம். என்ன, சாமியை வணங்குவோம், கடவுளை கும்பிடுவோம். அடுத்தது என்ன செய்வோம், வேகமாக நாங்கள் உணவு உட்கொள்ளுவோம். ஏன், நேரம் போப்போது. என்ன, வேகமாக உணவுகளை உட்கொள்ளுவோம். அடுத்ததாக பாடசாலைக்கு போகிறதுக்குரிய என்ன அணிகலங்கள், எங்களுடைய உடுப்புகள், ஆடைகள் அணிந்து பாடசாலைக்கு ஆயத்தமாகும். அதுக்கு பிறகு பாடசாலைக்கு செல்வோம். அங்கே போய் என்ன செய்வோம், நேரத்தை பார்த்து பாடசாலையில் ஆசிரியற்ற சொற்படி பாடங்களை என்ன விருப்பத்தோடு படிப்போம். பிறகு ஸ்கூலில் என்ன செய்வோம், நாங்கள் அங்கேயும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு விளையாடுவோம். மறுபடியும் நாங்கள் என்ன செய்வோம், வந்து படிச்சுட்டு வீடு திரும்புவோம். என்ன, வீடு திரும்பி வீட்டில் வந்து என்ன செய்வோம், எங்களை வாஷ் பண்ணி சாப்பிடுவோம். நாங்கள் எங்களை சுத்தப்படுத்திட்டு அருந்துவோம். மதிய உணவு சாப்பிடுவோம். மதிய உணவு உண்டுட்டு என்ன செய்வோம், எங்களுடைய பாடசாலை வீட்டுக்குரிய வேலைகள், வீட்டு பாடம், என்ன வீட்டு பாடத்தை செய்வோம். மாலையில் விளையாடுவோம். பிறகு என்ன செய்வோம், இரவு உணவு உண்ணுவோம். அதுக்கும் நேரத்தை பார்த்து இரவு உணவு உண்ணுவோம். இரவு உணவு உண்ட பிறகு என்ன செய்வோம், இரவாகின உடனே நாங்கள் உறக்கத்துக்கு போவோம். என்ன, நித்திரை செய்வதற்கு செல்வோம். சரியா? அப்போ இதெல்லாம் எப்படி நாங்கள் செய்கிறோம், இந்த நேரத்தை பார்த்து தான் எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்துகிறோம், எங்களை நாங்கள் தயார்படுத்துகிறோம். எதை பார்த்து, இந்த நேரம் போகுது, குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே நாங்கள் ஒவ்வொன்று காலையில எல்லாம் நீங்கள் நேரத்தை பார்த்து உங்களோட அம்மா உங்களை எழுப்பி விடுவான். நீங்கள் ப்ரஷ்ஷை வாய்க்குள்ள வச்சுக்கொண்டு நிற்கிறார். என்ன, அம்மா நேரம் போக போகுதுன்னு சொல்லி உங்களை வழிக்கிடுத்தி பாடசாலைக்கு அனுப்பி விடுவார். சரியா? இதில் இப்போ நாங்கள் நேரம் எப்படி பார்க்குறதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். இதை பார்ப்போம். இதில் உள்ள சிறிய கம்பி வந்து எதை குறிக்கும்னு சொன்ன, நான் மணியை குறிக்கும், மணித்தியாலத்தை குறிக்கும். நீளமான கம்பி வந்து நிமிடத்தை குறிக்கும். அப்போ இது என்ன இலக்கம், இதில் காட்டப்பட்டிருக்கிற இலக்கம் என்ன, இது 3, இது வந்து 12. சரியா? இதில் வந்து 1 இருந்து 5, 10, 15, 20, 25, 60 நிமிடம் வரைக்கும் இருக்குது. அது எங்களுக்கு தேவையில்லை. இப்போ வந்து இது 3. அப்போ இது எத்தனை மணியை காட்டுது, 3 மணியை காட்டுது. இந்த கடிகாரம் எத்தனை மணியை காட்டுது, 3 மணி. இப்போ பார்ப்போம், இது என்ன இலக்கம், 7. அப்போ இதில் காட்டப்படுற நேரம் என்ன, 7 மணி. இதில் காட்டப்படுறது 7 மணி. ஏன், சிறிய முள் 7ல் நிற்குது, பெரிய முள் 12ல் நிற்குது. அப்போ இதில் காட்டப்படுறது 7 மணி. அடுத்ததாக இருக்கிறத பார்ப்போம். இது எத்தனை, 2. எத்தனை, 2. அப்போ இது எத்தனை மணி என்று சொல்லுங்க பார்க்கலாம். இது எத்தனை மணி, 2 மணி. அடுத்தது இது என்ன இலக்கம், 9. அப்போ இது எத்தனை மணி, 9 மணி. இது எத்தனை மணி, 9 மணி. அப்போ நாங்கள் இப்போ நேரங்களை கண்டுபிடிப்போம். என்ன, இதில் இது 3 மணி, 7 மணி, 2 மணி. சரியா? இப்போ நேரங்கள் பார்த்துட்டோம். அடுத்தது 9 மணி. அப்போ நாங்கள் நேரங்களையும் எங்களுக்கு சிறிய கம்பி எங்கே நிற்குதுன்னு பார்த்து நீங்கள் நேரத்தை சொல்லணும். அதே நேரம் 12ல் நிற்கணும் பெரிய கம்பி. சிறிய கம்பி எங்கே என்றாலும் நிற்கலாம். ஆனால் பெரிய கம்பி வந்து 12ல் நின்றால்தான் 12 மணியோ அல்லது 3 மணியோ இல்லை 4 மணியோன்றதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். சரி, நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், நான் நேரங்களை வைத்து நாங்கள் காலையில் ஒவ்வொரு வேலைகளை
செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இப்போ நாங்கள் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன் என்ன காலையில் எழுதல். அப்போ இப்போ படத்தோட பார்ப்போமோ நாங்கள் பார்த்தீங்களா என்ன செய்யணும் காலையில் எழும்பிட்டா எப்படி எழும்பி இருக்கிறா மிகவும் சந்தோஷமாக காலையில் எழும்பி இருக்கிறா. அடுத்தது என்ன செய்வோம் நாங்கள் பல் துலக்குவோம். என்ன செய்வோம் பற்களை சுத்தம் செய்வோம். பார்த்தீங்களா இரண்டாவதாக என்ன செய்வோம் நாங்கள் பல் துலக்குவோம். சரியா அடுத்தது என்ன செய்வோம் குளிப்பம். என்ன அடுத்ததாக என்ன செய்வோம் குளிப்பம். அடுத்தது இறைவனை வணங்குவோம். என்ன செய்வோம் இறைவனை வணங்குவோம் ப்ரே பண்ணுவோம். என்ன கடவுளை கும்பிடுவோம். என்ன அடுத்தது காலை உணவு. காலையில் உண்ணுற உணவு நாங்கள் எப்படி உண்ணணும் மிகவும் ஆரோக்கியமான உணவுகள் சத்தான உணவுகளை நாங்கள் உண்ண வேண்டும். அப்போ காலையில் என்ன செய்யணும் அவங்களோட குடும்பத்தோட அம்மா அப்பா அக்கா தம்பி என்று சொல்லி 4 பேரும் சந்தோஷமாக இருந்து என்ன சாப்பிடினா உணவு காலை உணவு உண்ணினோம். சரியா அடுத்தது பாடசாலைக்கு செல்றதுக்கு ஆயத்தமாகிறது. என்ன நாங்கள் என்ன செய்வோம் பாடசாலைக்கு போகிறதுக்கு எங்களோட புக்ஸ் எல்லாம் அங்கங்கே இருக்கும் எல்லாத்தையும் எங்களோட பேக்கில் எடுத்து வச்சு பாடசாலைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகும். என்ன அடுத்தது என்ன செய்வோம் விரைவாக பாடசாலைக்கு செல்வோம். என்ன எப்படி செல்வோம் விரைவாக பாடசாலைக்கு செல்வோம். அடுத்தது பாடசாலையில் நாங்கள் மிகவும் சந்தோஷத்தோட படிக்கிறோம். பாடசாலையில் மிகவும் சந்தோஷமாக படிக்கணும். அடுத்தது என்ன செய்வோம் படித்து முடிஞ்சுது பாடசாலையில் எங்களுடைய படிப்பு முடிஞ்சுது பிறகு என்ன செய்வோம் நாங்கள் வீடு திரும்புவோம். என்ன பாடசாலையில் படித்து முடிஞ்சுது வீடு திரும்புவோம். வீட்டில் என்ன செய்வோம் மதிய உணவு உண்ணுவோம். வந்த உடனே உண்ணுறதா இல்லை எங்களை அழகாக சுத்தப்படுத்தி கையெல்லாம் கழுவிட்டு மதிய உணவு உண்ணுதல். அடுத்தது பாடசாலையில் இருக்கிற ஹோம்ஒர்க் பாடசாலையில் தந்துவிட்ட வீட்டு பாடங்களை செய்கிறது. சந்தோஷமாக வீட்டு பாடங்களை நாங்கள் செய்கிறது. மாலையில் என்ன செய்வோம் வீட்டு பாடம் செய்துட்டு மாலையில் நண்பர்களோட மகிழ்ச்சியாக விளையாடுவோம். அப்போ இது எப்போ வந்துட்டுது பின்னேரம் ஆயிட்டுது. எதை வச்சு நாங்கள் இதை கண்டுபிடிச்சி நாங்கள் பின்னேரம்ண்டு இந்த மணிக்கூட்டில் உள்ள நேரத்தை வச்சு தான் கண்டுபிடிச்ச நாங்கள். அடுத்தது திரும்ப இரவு உணவு உண்ணுறோம். விளையாடிட்டோம் இரவு உணவு உண்ணுறோம். என்ன செய்கிறோம் இரவு உணவு உண்ட உடனே என்ன செய்வோம் நித்திரை செய்வோம். என்ன செய்வோம் நித்திரை செய்வோம். சரியா அப்போ இப்போ நான் இதில் உங்களுக்கு கேள்வி கேட்க போகிறேன். படத்தை காட்டி அது எப்போ செய்கிற வேலைகள்னு நீங்கள் எனக்கு சொல்ல போகிறீங்க. சரியா இது எப்போ உள்ளது இதே இது வீடு திரும்புறது எப்போ மதியம் வீடு திரும்புவோம். இது பாடசாலையில் படிக்கிறது. இதை பார்ப்போம். இது என்ன இது பாடசாலைக்கு ஆயத்தம் நாங்கள் செல்ல போகிறோம். பாடசாலைக்கு செல்ல போகிறோம். இது மாலையில் விளையாடுறோம். என்ன செய்கிறோம் மாலையில் விளையாடுறோம். இது இரவு உணவு உண்ணுறோம். அடுத்தது இரவு மிகவும் மகிழ்ச்சியோட எங்களோட சந்தோஷமாக நாங்கள்
நித்திரை செய்கிறோம். அப்போ நாங்கள் இதில் நான் சொன்ன இவ்வளவு வேலைகளும் நாங்கள் எதை வச்சு செய்கிறோம்? காலையில் எழும்புறது எதை வச்சு செய்கிறோம்? கடிகாரம் நேரத்தை பார்த்து தான் நாங்கள் செய்கிறோம். என்ன பாடசாலைக்கு ஆயத்தம் செல்வது நேரம், உணவுண்ணுறது நேரம், 3 வேளையும் நாங்கள் உணவுண்ணுறோம். எதை பார்த்து? நேரத்தை பார்த்து தான் நாங்கள் உணவுண்ணுறோம். சரியா? அப்போ நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் எங்களுடைய ஒவ்வொரு நாளும் நன்றாட நடக்கிற நிகழ்வுகளில் நாங்கள் நேரத்தை வச்சு தான் நாங்கள் இந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றையும் செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போ கடிகாரம் எங்களுக்கு மிகவும் முக்கியமானது ஒன்று. கடிகாரம் எங்களுக்கு முக்கியமானது. இப்போ நாங்கள் கடிகாரத்தை வச்சு சிறியதாக ஒரு பாட்டு பாடுவோமா? கடிகாரத்தை வச்சு. சரியா? நாங்கள் இப்போ இதில் பயிற்சி பார்ப்போம். என்னது பார்க்க போகிறோம்? இதில் என்ன இருக்குது? 2 பேர் பல் துளக்கிறது இருக்குது, அடுத்தது விளையாடுறது இருக்குது. இப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்க, நாங்கள் பற்களை எப்போ சுத்தம் செய்வோம்? நான் எப்போ காட்டினான்? எப்போ நாங்கள் நித்திரை விட்டு எழும்பின உடனே பற்களை சுத்தம் செய்வோம். அப்போ நாங்கள் எப்போ நித்திரை விட்டு எழும்புவோம்? எப்போ? அதிகாலையில். அப்போ காலையில் நித்திரை விட்டு எழும்புவோம். அப்போ இதில் பல் துறக்கிறது நாங்கள் எப்போ செய்கிற வேலை? காலையா மாலையா? எப்போ? நித்திரையால் எழும்புறது எப்போ? காலை. அப்போ இதில் பல் துளக்கிறது காலை. இதில் விளையாடுறது இருக்குது. விளையாடுறது நாங்கள் எப்போ செய்வோம்? எப்போ? மாலையில். எப்போ செய்வோம்? மாலையில் தான் நாங்கள் விளையாடுவோம். பாடசாலைக்கெல்லாம் போய் ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு தான் மாலையில் விளையாடினாங்க. அப்போ இப்போ இதில் நீங்கள் சொல்ல போகிறீங்க, காலையில் செய்கிற வேலை எது? நாங்கள் காலையில் செய்கிற வேலை எது? பற்களை துளக்கிறது. மாலையில் செய்யும் வேலை எது? நண்பர்களோட விளையாடுறது. சரியா? அடுத்தது பார்ப்போம். இதில் எது காலையில் செய்கிறது, எது மாலையில் இரவில் செய்கிற வேலை? இரவில் நடக்கிறது எது, காலையில் நடக்கிறது எது? நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். இதில் இருக்கிற 2 படங்கள்லையும் காலையில் நடக்கிற நிகழ்வு எது, இரவில் நடக்கிற நிகழ்வு எது? எது? படுத்துறங்குறது. எப்போ நாங்கள் படுத்துறங்குவோம்? இரவு. அப்போ அது இரவுக்குரிய வேலை. எப்போது நாங்கள் நித்திரையால் எழும்புவோம்? காலையில். அப்போ இது காலையில் செய்கிற வேலை இது இரவில் நாங்கள் தினமும் செய்கிறது. சரியா? அப்போ இதில் தெரியணும், இது காலையில் செய்கிறது, இது இரவில் செய்ய போகிறது. என்ன நான் இது இயல்பாகவே நடக்கிற உண்டு. காலையில் நித்திரையால் எழும்புறது, இரவில் படுக்கிறது. இது நாங்கள் ஒவ்வொரு நாளுமே செய்கிற வேலை. சரியா? அடுத்தது 2 படங்கள்லையுமே படித்து கொண்டு இருக்கிறார்கள். 2 படங்கள்லையுமே படித்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம், பாடசாலையில் படிக்கிறது எது, வீட்டில் ஹோம்ஒர்க் செய்கிறது எது? எது பாடசாலையில்? அது பாடசாலையில் படிக்கிறோம். இது ஹோம்ஒர்க் செய்கிறோம். பாடசாலையில் நாங்கள் எப்போ படிப்போம்? பாடசாலையில் எப்போ படிப்போம்? காலையில் போன உடனே பாடசாலையில் படிப்போம். என்ன அப்போ அது காலையில் நடக்கிற செயல். இது ஹோம்ஒர்க் செய்கிறோம், வீட்டு பாடம் செய்கிறோம். வீட்டு பாடம் நாங்கள் இப்போ செய்கிறேன்னு சொன்னேன் நான். பாடசாலையால் வீட்டில் மதிய உணவெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் ஹோம்ஒர்க் முடிப்போம். அப்போ இது எப்போ நாங்கள் செய்வோம்? மாலை நேரத்தில் நாங்கள் செய்வோம், அல்லது மதிய நேரத்தில் செய்வோம். சரியா? அப்போ இதில் உங்களை நான் கேட்குறது என்ன, இதில் உள்ள நேரங்கள் என்ன செய்ய போகிற எப்போது நாங்கள் செய்ய போகிறோம்ன்றதை சொல்ல போகிறீங்களா? அப்போ இது மதியத்தில், அது காலையில் பாடசாலையில் நாங்கள் செய்கிற செயற்பாடு.
சரி, இதை பார்ப்போம். இது என்ன செயற்பாடு? பஸ்ஸுக்கு போகிறோம், அது வீட்டுக்கு வருகிறோம். நான் அப்போதை காட்டினான் உங்களுக்கு, அப்போதே சொல்லி தந்து நான். பஸ்ஸுக்கு போகிறது, வீட்டுக்கு வாரது. இது பஸ்ஸுக்கு எங்கே போகிறதுக்கு போகிறோம்? பாடசாலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸுக்கு போகிறோம். என்ன பாடசாலைக்கு செல்றதுக்கு விரைவாக செல்லுறோம்னு சொன்னான். அது இது எப்போ நடக்கும்? பாடசாலைக்கு விரைவாக போகிறது எப்போ நடக்கும்? காலையில். இது வீட்டுக்கு வரையினோம், இது எப்போ நடக்கும்? மாலையில். சரியா? அப்போ இது மாலையில் நடக்கும், இது காலையில் நடக்கும். சரியா? அதே போல் திருப்பி ஒருக்க சொல்லுங்க பார்க்கலாம். நாங்கள் இது காலையில் நடக்கிறது. காலையில் என்ன செய்யணும்? நாங்கள் நித்திரையால் எழும்புவோம். மாலையில் இரவில் என்ன செய்வோம்? உறங்குவோம். அப்போ இது காலை, அது இரவு. பற்களை துலக்குவோம். எப்போ பற்களை துலக்குவோம்? காலையில் பற்களை துலக்குவோம். எப்போ விளையாடுவோம்? மாலையில் விளையாடுவோம். அப்போ இது காலை, அது மாலை. அதே போல் இது ஹோம்ஒர்க் செய்கிறோம் வீட்டில். எப்போ? மாலையில். நண்பர்களோடு இருந்து படிக்கிறோம். எப்போ நண்பர்களோடு இருந்து படிப்போம்? பாடசாலையில். அப்போ இப்போ அது காலையில் நடக்கும். பாடசாலைக்கு போகிறோம், வீட்டுக்கு வாரோம். பாடசாலைக்கு எப்போ போவோம்? காலையில் போவோம், மாலையில் நாங்கள் வீட்டுக்கு வாரோம். நான் அப்போ முதலே உங்களுக்கு சொன்னேன், கடிகாரத்தை வைத்துத்தான் நாங்கள் உள்ள செயற்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் செய்து வருகிறோம். என்ன கடிகாரத்தில் நேரத்தை பார்த்து தான் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு வேலைகளையும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். சரியா? அடுத்ததாக நாங்கள் ஒரு பாட்டு பார்ப்போம். சரியா பிள்ளைகள்? சரியா? இந்த கடிகாரத்தை வச்சு நாங்கள் ஒரு பாட்டு பாடுவோம். பெரிய முள்ளே அண்ணாச்சி, சின்ன முள்ளே தம்பி பெயல். பெரிய முள்ளே அண்ணாச்சி, சின்ன முள்ளே தம்பி பெயல். குறுகிய வட்ட மைதானம், குடுகுடு ஓட்டம் அதுக்குள்ளே. குறுகிய வட்டம் மைதானம், குடுகுடு ஓட்டம் அதுக்குள்ளே. பெரிய முள்ளே அண்ணாச்சி, சின்ன முள்ளே தம்பி பெயல். குறுகிய வட்டம் அதுக்குள்ளே, குடுகுடு ஓட்டம் அதுக்குள்ளே. குறுகிய வட்டம் மைதானம், குடுகுடு ஓட்டம் அதுக்குள்ளே. தம்பி பயலை விட்டு விட்டு தனியே ஓடும் மண்ணென் போல். தம்பி பயலை விட்டு விட்டு தனியே ஓடும் மண்ணென் போல். கம்பி நீட்டும் பெரிய முள்ளு, களைப்புடன் வருவது சின்ன முள்ளு. கம்பி நீட்டுவது பெரிய முள்ளு, களைப்புடன் வருவது சின்ன முள்ளு. திரும்ப ஒருக்க படிப்போமா? பெரிய முள்ளே அண்ணாச்சி, சின்ன முள்ளே தம்பி பெயல். பெரிய முள்ளே அண்ணாச்சி, சின்ன முள்ளே தம்பி பெயல். குறுகிய வட்ட மைதானம், குடுகுடு ஓட்டம் அதுக்குள்ளே. குறுகிய வட்ட மைதானம், குடுகுடு ஓட்டம் அதுக்குள்ளே. தம்பி பயலை விட்டு விட்டு தனியே ஓடும் மண்ணென் போல். தம்பி பயலை விட்டு விட்டு தனியே ஓடும் மண்ணென் போல். கம்பி நீட்டும் பெரிய முள்ளு, களைப்புடன் வருவது சின்ன முள்ளு. கம்பி நீட்டும் பெரிய முள்ளு, களைப்புடன் வருவது சின்ன முள்ளு. சரியா? அதே போல இன்னொரு பாட்டு படிப்போம். சரியா? சின்ன சின்ன கடிகாரம், சிறப்பு மிக்க கடிகாரம். சின்ன சின்ன கடிகாரம், சிறப்பு மிக்க கடிகாரம். என்றும் எங்கும் நேரத்தை எடுத்து காட்டும் கடிகாரம். எங்கும் என்றும் நேரத்தை எடுத்து காட்டும் கடிகாரம். அண்ணன் தம்பி போலிங்கே அழகாய் முட்கள் இரண்டுண்டு. அண்ணன் தம்பி போலிங்கே அழகாய் முட்கள் இரண்டுண்டு. சின்ன சின்ன கடிகாரம், சிறப்பு மிக்க கடிகாரம். என்றும் எங்கும் நேரத்தை
எடுத்து காட்டும் கடிகாரம். அண்ணன் தம்பி போலிங்கே அழகாய் முட்கள் இரண்டுண்டு. வண்ண வண்ண கடிகாரம் வட்டமான கடிகாரம். வண்ண வண்ண கடிகாரம் வட்டமான கடிகாரம். சரியா? இதில் உங்களுக்கு 2 பாட்டுக்கள் நான் சொல்லி தந்திருக்கேன். சரியா? அப்போ நாங்கள் கடிகாரம் தான் எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. என்ன மிகவும் முக்கியம் கடிகாரம். பாடசாலையில் இன்ன நேரத்துக்கு வரணுமென்று சொல்லிவிடுவா டீச்சர். நாங்கள் அந்த நேரத்துக்கு போக வேணும். அதே போல் நாம் எந்த ஒரு வேலையை செய்கிறதாக இருந்தாலும் தொடங்குவதாக இருந்தாலும் இந்த கடிகாரத்தை வைத்துத்தான் நாங்கள் எங்களுடைய வேலைகளை செய்து கொண்டு வருகிறோம். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும் கடிகாரத்தில் எத்தனை முட்கள் இருக்குது? 2 முட்கள், மணித்தியால முள், நிமிட முள். எத்தனை இலக்கங்கள் இருக்குது? 1 இருந்து 12 வரையான இலக்கங்களும் இருக்குது. சரியா குட்டீஸ்? நாங்கள் இன்றைக்கு கடிகாரத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னஞ்சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.